ஏலியை கண்டிக்கவே இல்லை. நம்ம பிள்ளைய திருடுது, நம்ம பார்க்கிறோம், கண்டிப்பீங்களா கண்டிக்க மாட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் பெருசா திருடிட்டு வா, இன்னும் கொஞ்சம் பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம், கண்டிப்போம். இது யார் பொருள், போய் கொடுத்துரு, அது தப்பு அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், கண்டிப்போம். இவன் என்ன, அவர்கள் ஏலியின் புதல்வர்கள் என்ன செய்யறாங்க? இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, இது நடந்துகிட்டே இருக்குது. கடைசியா தான் அவர் கண்டிப்பார். முதல்ல என்ன பண்ணல, கண்டிக்கல, அப்படியே விட்டுட்டாரு. இன்னைக்கும் பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளை கண்டிக்கிறோமா? கோயிலுக்கு எத்தனை பிள்ளைகள் வருது? எங்க ஃபாதர் அடிக்கடி சொல்வார், 5 வயசுல முன்னாடி, 10 வயசுல நடுவுல, 15 வயசுல கொடிமரத்துல. இளைஞர்கள் எங்க இருக்கிறாங்க? 5 வயசுல முன்னாடி இருப்பாங்க, 10 வயசுல நடுவுல இருப்பாங்க, 15 வயசுல கொடிமரத்துல தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் காணாம போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்போ வருவாங்க? கல்யாணத்துக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் சாவுக்கு வருவாங்க. பெற்றோர்கள் கண்டிக்கிறோமா? நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பங்குல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது, சண்டே ஒரு கிளை பங்குல பூசை வச்சுட்டு வர்ற வழியில ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைகள் பூசை 8 மணிக்கு 7:45க்கு தன்னுடைய பிள்ளைகளை மீன் பிடிக்க கூட்டிட்டு போங்க. அதாவது அந்த மீன் பிடி தூண்டில் இருக்குல்ல, 3 தூண்டில், அம்மாவுக்கு 1, பிள்ளைகளுக்கு 2. அந்த 2 பிள்ளைகளும் கேட்டகிசம் வரணும். ஆனா அம்மாவை யாருக்கு எது கூட்டி போறாங்க? மீன் பிடிக்க கூட்டிட்டு போறாங்க. அப்ப இதுதான் வெதுவெதுப்பான வாழ்க்கை, கடவுளுக்கு பயந்து நடக்காத வாழ்க்கை, கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் ஏலியின் புதல்வர்கள் இருந்தார்கள்.